ஸோ இன்றைக்கி ஆப்டிடியூடில் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் புள்ளியியல் அப்படிங்கிற டாப்பிக்கு. ஸோ ஆல் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்லேயும் அட்லீஸ்ட் 1 or 2 சம்ஸ் வந்து கேட்பாங்க. ஸோ ஆக்சுவலி நம்ம எங்கே இந்த டாபிக்ஸ் வந்து கண்டினியூட்டியாக பார்க்குறோம் அப்படின்னா, நம்மளுடைய குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட் அப்படிங்கிற புக்கில் வந்து வரிசையாக டாபிக்ஸ் வந்து கவர் பண்ணிகிட்ருக்கோம். அதில் வந்து 20th சாப்டர் பாருங்கள், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அப்படின்ட்டு இருக்கும். ஸோ ஆப்டிடியூட் புக்கு கண்டென்ட்டில் வந்து 20th சாப்டர் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இருக்கும். ஸோ வாட் இஸ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அப்படிங்கிறத ஆரம்பித்து பேசிக் ஃபார்முலாஸ், அதே மாதிரி கொஞ்சம் ஷார்ட்கட்ஸ், ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸில் நிறைய கொஷின்ஸ் வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ கண்டினியூவாக இது வாட்ச் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஃபஸ்ட்டு பாருங்கள், வாட் இஸ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். புள்ளிகள் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதோடைய மீனிங் என்ன, அது என்னங்கிறது பார்க்கலாம். ஸோ ஜென்ரலி இது வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் இல்லையா, ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து கேதர் பண்ணணும் அப்படின்னா ஒரு டேட்டா மூலமாக தான் கேதர் பண்ணுவோம். சரிங்களா, அதான் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இஸ் ஏ வே டு கெட் இன்ஃபர்மேஷன் ஃப்ரம் டேட்டா. உடனே ஒரு டேட்டானா என்ன அப்படின்னு பாருங்கள். டேட்டா அப்படிங்கிறது ஃபேக்ட்ஸ், எஸ்பெஷலி நியூமெரிக்கல் ஃபேக்ட்ஸ் collected together for reference or information. இப்போ ஜென்ரலி நம்ம தமிழில் என்ன சொல்லுவோம், இதை தரவு அப்படின்னு சொல்லுவோம். தரவு இல்லையா, புள்ளிகள் வந்து தரவு அப்படின்னு சொல்லுவோம். இந்த டேட்டாவுடைய சிங்குலர் ஃபார்ம்னு தெரியும் இல்லையா, சிங்குலர் ஃபார்ம். ஆக்சுவலாக டேட்டா அப்படிங்கிறது வந்து என்ன ஆகுது, ப்ளூரல் ஃபார்ம். சிங்குலர் ஃபார்ம் அப்படின்னு சொன்னோம்னா டேட்டம் அப்படின்னு. டேட்டம் அப்படிங்கிறது தான் சிங்குலர் ஃபார்ம். ஓகேவா. இந்த டேட்டா அப்படிங்கிற ஒரு வேர்டு ஜென்ரலி லெட்டின் வேர்ட்லேருந்து வந்தாலும் நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டது பார்த்திங்கன்னா 1954 தான் தெரிஞ்சுக்கிட்டோங்க. 1954 ஏன்னு கேட்டிங்கன்னா அப்போ தான் வந்து கம்ப்யூட்டர் இன்ட்ரொடக்ஷன் ஆகுது. டேட்டா ப்ராசஸிங் அப்படிங்கிற பேரில் நம்ம கேள்விப்படுறோம். டேட்டா ப்ராசஸிங் அப்படிங்கிற, டேட்டா ப்ராசஸிங்னா தகவல் செயலாக்கம். தகவல் செயலாக்கம் அப்படிங்கிறது தான் அர்த்தம். தகவலை எடுத்து நம்ம ப்ராசஸ் பண்ணுவோம், டேட்டாவை எடுத்து ப்ராசஸ் பண்ணுவோம், டேட்டா ப்ராசஸிங். ஸோ சிமிலர்லி இன்ஃபர்மேஷன்ஸ், ஜென்ரல் நம்ம இன்ஃபர்மேஷன்ஸ் படிக்க போகிறதில்ல, டேட்டா மட்டும் தான் படிக்க போகிறோம். அதே மாதிரி வாட் இஸ் டேட்டா அப்படிங்கிறதுக்கு எ டூல் அப்படின்னு சொல்லியிருக்கோம். கிரியேட்டிங் நியூ அண்டர்ஸ்டாண்டிங் ஃப்ரம் தி செட் ஆஃப் நம்பர்ஸ். அதில் தான் வந்து செட் ஆஃப் நம்பர்ஸ்லேருந்து நம்ம இதோடைய அண்டர்ஸ்டாண்டிங் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க போகிறோம். நெக்ஸ்ட் ஒரு பேசிக் கான்செப்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாட் இஸ் சென்ட்ரல் டெண்டன்சி அப்படின்னு தெரியும். வாட் இஸ் சென்ட்ரல் டெண்டன்சி? தி சென்ட்ரல் டெண்டன்சி இஸ் நத்திங் பட் ஆவரேஜ். ஆக்சுவலாக ஆவரேஜ்ங்க, சராசரி சொல்கிறோம் இல்லைங்களா, அதுதான் சராசரி. ஜென்ரலி நம்ம என்ன சொல்லுவோம், அது சராசரியை எக்ஸ் பார்னு சொல்லுவோங்க. மீன் சொல்கிறோம் இல்லையா, அதான். இந்த சென்ட்ரல் டெண்டன்சி அப்படின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அதுதான் வந்து மேத்தமெட்டிக்கல் ஆவரேஜ், பொசிஷனல் ஆவரேஜ். மேத்தமெட்டிக்கல் ஆவரேஜ், பொசிஷனல் ஆவரேஜ். தமிழில் சொல்லணும் அப்படின்னா இது வந்து கணித சராசரி. இது வந்து இடம் சார்ந்த சராசரி அப்படின்னு அர்த்தம். இந்த மேத்தமெட்டிக்கல் ஆவரேஜ் சொல்கிறோம் இல்லையா, மேத்தமெட்டிக்கல் சென்ட்ரல் டெண்டன்சி அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, இந்த மேத்தமெட்டிக்கல் சென்ட்ரல் டெண்டன்சியில் தான் மீன் அப்படின்னு வந்துடுது. அதை தான் நம்ம வந்து மீன்ஸ் சொல்கிறோம். இந்த மீனை தான் நம்ம எக்ஸ் பார் அப்படிங்கிறத நம்ம ஏற்கனவே பார்த்தோம். சரிங்களா, இந்த மீனில் தான் அரித்மேட்டிக் மீன், ஜாமெட்ரிக் மீன், ஹார்மோனிக் மீன் அப்படின்னு பார்க்குறோம். ஸோ அரித்மெட்டிக் மீன் தெரியும் இல்லையா, கூட்டு சராசரி பெருக்கல் சராசரி, இசை சராசரி எல்லாம் படிச்சிருக்கோம். நம்ம 10th ஸ்டாண்டர்ட்லேயே படிச்சிருக்கோம். இப்போ பொசிஷனல் ஆவரேஜ் இருக்குது பார்த்தீங்களா, இடம் சார்ந்த சராசரி,
அதில் தான் மீடியன் மோட். சரிங்களா, மீடியன் மோட் அப்படின்னு அர்த்தம். மீடியன்னா இடைநிலை. இடைநிலை தான் நம்ம மீடியன் சொல்கிறோம். மோடு கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா? மோடு அப்படிங்கிறது முகடு. மோடு அப்படிங்கிறது முகடு அப்படின்னு அர்த்தம். ஸோ இதெல்லாம் வந்து ஓரளவுக்கு நம்ம ஜஸ்ட் நேமிங்ஸ் தெரிஞ்சுட்டு போகிறோம். நெக்ஸ்ட்டு அரித்மெட்டிக் மீன் அப்படிங்கிறது இப்போ பார்த்தோம் இல்லையா? எக்ஸ் பார். ஸோ எக்ஸு பார், சரிங்களா, விச் இஸ் ஈக்குவல் டு சிக்மா எக்ஸ் டிவைடட் பை என்னு சொல்லி படிச்சிருப்போம். இன் பிட்வீன் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பற்றி சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னொரு முக்கியமான இன்ஃபர்மேஷன்ஸ், ஜூன், சரியா, ஜூன் 29 அப்படிங்கிற ஒரு டேட்டை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பொறுத்த வரைக்கும். சிமிலர்லி அக்டோபர் 20 இன்னொரு நேம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ 2 நேம்ஸ். ஜூன் 29 அப்படிங்கிறது நேஷ்னல் ரிலேட்டட், நேஷ்னலுக்காக, ஓகேவா? அக்டோபர் 20 இன்டர்நேஷ்னல். என்ன புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நேஷ்னல் ஸ்டாட்டிஸ்டிக்கல் டே. ஸோ நேஷ்னல் ஸ்டாட்டிஸ்டிக்கல் டே அப்படிங்கிறது கொண்டாடப்படக்கூடியது, புள்ளியியல் தினம் அப்படின்னு கொண்டாடப்படுகிறது ஜூன் 29. வேர்ல்டு ஸ்டாட்டிஸ்டிக்கல் டே இன்டர்நேஷ்னல் லெவலில் அக்டோபர் 20க்கு இதை வந்து பர்ஃபார்ம் பண்ணுறோம் அந்த டேட்டை அப்படிங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ அரித்மெட்டிக் மீன் அப்படிங்கிறது பார்த்தோம். நெக்ஸ்ட்டு ஒரு இன்ஃபர்மேஷன் பார்த்தீங்கன்னா கிளாஸ் இன்டர்வல் அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷன். வாட் இஸ் கிளாஸ் இன்டர்வல் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். ஸோ எக்ஸாம்பிளோட சொல்கிறோம் நம்ம கிளாஸ் இன்டர்வல் அப்படிங்கிறது. ஸோ இதை வந்து நம்ம தமிழில் சொல்லணும் அப்படின்னு வச்சுக்கலாம். இதுக்கு பேர் கிளாஸ் இன்டர்வல் அப்படிங்கிறது பிரிவு இடைவெளி. பிரிவு இடைவெளி அப்படிங்கிறதான் கிளாஸ் இன்டர்வல். எப்படி கண்டுபிடிக்கிறது? ஹையஸ்ட் வேல்யூ மைனஸ் லோயஸ்ட் வேல்யூ. ஜென்ரலி ஹையஸ்ட் வேல்யூ டிவைடட் பை ஹையஸ்ட் வேல்யூ மைனஸ் லோயஸ்ட் வேல்யூ இஸ் ஏ கிளாஸ் இன்டர்வல். ஜஸ்ட் அவ்வளோதான் போதும். டிவைடட் பை கே அதெல்லாம் நம்ம போட தேவையில்லை, ஜஸ்ட் இப்படியே சொல்லிடலாம். மோஸ்ட் ப்ராபப்ளி இதிலே ஆன்சர் கொடுத்துடலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மீடியன் ஃபார்முலா. மீடியனுடைய ஃபார்முலா வந்து நம்ம டேட்டா செட்ஸில் வந்து மேக்ஸிமம் நம்ம வந்து ரொம்ப ரேர் கேஸில் தான் கொஷின்ஸ் கேட்குறான். பட் ஆட் நம்பர்ஸில் தெரிஞ்சுக்கணும், ஈவன் நம்பர்ஸில் தெரிஞ்சுக்கணும். வாட் இஸ் மீடியன்? வாட் இஸ் மீடியன்? n ஐட்டம்ஸ் ஆட் நம்பர் மீடியன்ஸ், n ஐட்டம் ஈவன் நம்பர் மீடியன்ஸ் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். ஸோ பிஃபோர் தட் மீடியன் எப்படி சால்வ் பண்ணுறது? மீடியன் அப்படிங்கிறது இடைநிலை அளவுன்னு சொல்லி ஏற்கனவே சொல்லியிருப்பேன். தமிழில் வந்து இடைநிலை அளவு எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, ஃபஸ்ட்டு கிவன் நம்பர்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கிவன் நம்பர்ஸில் எய்தர் இன்க்ரீஸிங் ஆர் டிக்ரீஸிங் ஆர்டரில் நீங்கள் ஃபார்ம் பண்ணிக்கணும். எய்தர் அசெண்டிங் ஆர்டர் ஆர் டிசெண்டிங் ஆர்டரில் ஃபார்ம் பண்ணிக்கணும். அப்படி ஃபார்ம் பண்ணிங்கன்னா மிடில் ஆஃப் த டேர்ம்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, மிடில் ஆஃப் தி நம்பர்ஸ், அதை தான் மீடியன் சொல்லுவோம். ஓகேங்களா? ஜென்ரலி n ஐட்டம்ஸ் ஆஃப் ஆட் நம்பர்ஸ் அப்படின்னா n + 1 டிவைடட் பை 2. இதை மட்டும் நீங்கள் நோட் பண்ணால் போதும். n + 1 டிவைடட் பை 2 அவ்வளோதான். இன்கேஸ் ஈவன் நம்பரில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, ஈவன் நம்பரில் இருந்துச்சு அப்படின்னா n/2 + 1 அப்படின்னு போட்டிங்கன்னா போதும். அதான் வந்து மீடியனுடைய ஃபார்முலா. இது சிம்பிளாக தெரிஞ்சுக்கிட்டாலே போதும். நெக்ஸ்ட்டு பாருங்கள், இதோடைய கம்பேரிஷனாக வாட் இஸ் மீன், மீடியன், மோட் அப்படிங்கிற அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறோம். ஸோ ஆல்ரெடி வி நோ. ஸோ மீடியன் சம் ஆஃப் ஆல் வேல்யூஸ் டிவைடட் பை டோட்டல் நம்பர் ஆஃப் ஆல் வேல்யூஸ். சரிங்களா? ஸோ அனைத்து உறுப்புகளையும் என்ன பண்ணுறாங்க, கூடுதல் பண்ணிக்கிறோம். தமிழில் சொல்லணும்னா இது கூடுதல் பண்ணுறோம். அதுக்கப்புறம் கீழே வந்து எண்ணிக்கை அப்படின்னு சொல்கிறோம். இதை தெரிஞ்சது நமக்கு, இது புதுசாக படிக்க தேவையில்லை. ஓகே, மீடியன் படிச்சுருந்தோம். அந்த மிடில் வேல்யூ, மிடில் வேல்யூ when the data are arranged in the order, so either descending order or ascending order. What is mode? Mode என்ன சொல்கிறோம்? முகடு.
முகடுலாம் படிச்சிருக்கோம் ஒரு காலத்தில். ஒரு டிஎன்பிசியில் இது ஃபேமஸான கொஸ்டின் முகடு அப்படிங்கிறது. இன்னைக்கு கேட்குறதே இல்லை, அவ்வளோ மட்டமான கொஸ்டின். ஸோ மோஸ்ட் காமன் வேல்யூஸ் நம்பர் ஆஃப் டைம்ஸ் அது வந்து ஒரே வேல்யூஸ் திருப்பி திருப்பி வந்துச்சு அப்படின்னா தட் இஸ் கால்ட் மோட். இதோடைய கம்பேரிஷனாக அடுத்த ஒரு நம்ம அண்டர்ஸ்டாண்டிங்காக நோட் பண்ணுறோம். வாட் இஸ் மீன் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு ரெட் கலர் காலம்ஸில் இருக்குது. க்ரீனில் வாட் இஸ் மீடியன் அப்படிங்கிறது பாருங்கள். அரேஞ்சு இன் தி ஆர்டர், சரிங்களா? 7 3 4 1 1 7 6 அரேஞ்சு 1 3 4 6 7 பண்ணிக்கிறோம். இதில் மிடில் இருக்க 4 நம்பர் 4ஐயும் 6ஐயும் ஆட் பண்ணி டிவைட் பை 2 போட்டிங்கன்னா தட் இஸ் மீடியன். வாட் இஸ் மோட்? மோடுங்கிறது ரிப்பீட்டடாக வரும். 700 மோட் அப்படின்னு சொல்கிறோம். வாட் இஸ் ரேஞ்ச்? ரேஞ்ச் அப்படின்னா ஹையஸ்ட் வேல்யூ மைனஸ் லோயஸ்ட் வேல்யூ, சரிங்களா? ஹையஸ்ட் வேல்யூ மைனஸ் லோயஸ்ட் வேல்யூ தான் ரேஞ்ச். அவ்வளோதான், சிம்பிளாக. இது வந்து சாதாரண பேசிக் டேர்ம்ஸ் இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறோம். ஸோ இந்த ஃபார்முலாஸ் ஜஸ்ட் நீங்கள் யூ கேன் கோ த்ரூ இட். அதை படித்தோம் பார்த்தீங்களா, அதுவே வந்து இப்போது வாட் இஸ் ரேஞ்ச் அப்படிங்கிறது. ரேஞ்சுங்கிறது என்ன தமிழில் அடுத்த ஸ்லைடில் பார்க்கலாம். கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரேஞ்ச், வேரியேஷன், ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் ஃபார்முலாஸ். ஸோ ஸ்டாண்டர்ட் டீவியேஷன், டைரக்ட் மெத்தட்ஸ், மீன் மெத்தட்ஸ்லாம் படித்து வச்சுக்கோங்க. ஸோ ஜஸ்ட் யூ கேன் கோ த்ரூ இட், சரியா? ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் ஆஃப் தி n நேச்சுரல் நம்பர்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இதை படித்து வச்சுக்கோ, சரியா? ஸோ சிக்மா ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் n ஸ்கொயர் மைனஸ் 1 டிவைட் பை 12 இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ஸ். இது அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு சம். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா சிவி கேட்பாங்க. கோஎஃபிஷியன்ட் வேல்யூஸ் இல்லையா, கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன். ஸோ சிக்மா டிவைடட் பை எக்ஸ் பார் பார்த்தீங்கன்னா சிக்மா டிவைடட் பை எக்ஸ் பார் இன்ட்டு 100. அது பர்சன்டேஜில் சொல்லுவோம் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன்ஸ். சின்ன ஒரு இன்டர்பிரிட்டேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இஃப் சிவி வேல்யூ இஸ் லெஸ், சிவி வேல்யூ கம்மியாக இருந்துச்சுன்னா தென் அப்சர்வேஷன் ஆஃப் கரஸ்பாண்டிங் டேட்டா ஆர் கன்சிஸ்டன்ட். புரியுதுங்களா? நீங்கள் நம்பர் ஆஃப் செட் ஆஃப் டேட்டா வச்சுருக்கீங்க, அதுக்கு ஒரு சிவி ரெடி பண்ணுறீங்க. அந்த சிவி குறைவாக இருக்குது அப்படின்னா உங்களோட டேட்டா கன்சிஸ்டண்ட்டாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். இன்கேஸ் மோர்னா அது இன்கன்சிஸ்டண்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி தான் அனலைசிஸ். இதை தான் நம்ம வந்து தமிழ்லையும் எழுதியிருக்கோம். வீச்சு, சரிங்களா? வீச் கெழு திட்ட விளக்கம். எதுவும் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸு இதை பகுதியை நீங்கள் வந்து அப்படியே கோத்ரூ பண்ணலாம். ஸோ இதோடைய பிடிஎஃப் வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் அப்லோட் ஆனதுக்கப்புறம் டிஸ்கிரிப்ஷனில் போனீங்கன்னா மோர் போனீங்கன்னா அங்கே டவுன்லோட் சொல்லி டவுன்லோட் பிடிஎஃப்ன்றிருக்கும், அங்கே டவுன்லோட் பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாம். அப்படிங்கிறது மறந்துடாதீங்க, ஓகேவா? சரி, நேரம் வந்து நம்முடைய ஒர்க் ஷீட்டுக்கு போயிடலாம் இல்லையா? ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஒர்க் ஷீட் கொஸ்டின்ஸ் டிஸ்கஷனில் ஆரம்பிச்சிடலாம். சிம்பிளாக இருக்கும். ஆல்ரெடி அண்டர்ஸ்டாண்ட் இல்லையா? ஸோ வாட் இஸ் த மீன் ஆஃப் 2 4 6 8 10 12 14? ஸோ பார்த்தாலே தெரியுது இந்த டிஃப்ரென்ஸ் ஆர் ஈக்குவலாக டிஃப்ரென்ஸ் இல்லையா? ஸோ 2 4 6 8 இப்படி வந்திருக்கனால ஃபஸ்ட் ஆஃப் ஆல் என்ன பண்ணுறோம், நம்ம மீன் பார்க்குறதுக்கு முன்னாடி டிஃப்ரென்சஸ் பார்த்துக்குங்க. டிஃப்ரென்சஸ் வந்து காமன் டிஃப்ரென்ஸ் சேமாக இருந்துச்சு அப்படின்னா, ஸோ 1 2 3 4 5 6 7 8 இருக்குது. ஸோ 8ஆக இருந்தால் மிடில் இருக்கக்கூடிய நம்பர் இல்லை, மிடில் இதான் மிடில். ஸோ 8 + 10 இல்லையா டிவைடட் பை 2 போட்டிங்க அப்படின்னா ஸோ ஆப்ஷன் பி 9 இஸ் தி ரைட் ஆன்சர். ஒரு சிம்பிளஸ்ட் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த சம்மை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இது மாதிரி சம்ஸ்லாம் கேட்க மாட்டாங்க, சரிங்களா? ஸோ அப்படி சம் கேட்கணும் அப்படின்னா அது 3 டிஜிட் நம்பர்ஸ் 2 டிஜிட் நம்பர்ஸ் இருக்கிற மாதிரி நம்பர்ஸ் கேட்பாங்க. இதை வந்து நம்ம ஆல்ரெடி ஆவரேஜ் அப்படிங்கிற ஒரு டாபிக் இருக்குது இல்லையா, ஆவரேஜ், அதில் வந்து டீட்டெயிலாக இது எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். நிறைய சம்ஸ் வந்து ஒர்க் அவுட் பண்ணியிருப்போம். இந்த வீடியோ கூட ஆவரேஜுங்கிற வீடியோ இருக்குது, நீங்கள் உள்ளே போய் பார்த்துக்கலாம் இன்கேஸ் ஆஃப் நெசசரி, ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் ஒரு சம் இல்லையா, நெக்ஸ்ட் சம் ஒன்று பார்க்கலாம். இஃப் தி மீன் ஆஃப் எக்ஸ் கமா எக்ஸ் ப்ளஸ் 3 சரியா, எக்ஸ் ப்ளஸ் 3 எக்ஸ் ப்ளஸ் 6 எக்ஸ் ப்ளஸ் 12 இஸ் 60 கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஒரு 1 நம்பர் 2 3 4 5 நம்பர்ஸ் இருக்குது. அதனுடைய ஆவரேஜ் கொடுத்துருக்காங்க. ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் எக்ஸ் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இதோட டிஃப்ரென்ஸும் எகெயின் யூ கேன் கோ த்ரூ இட். ஸோ டிஃப்ரென்ஸ் சேமாக ஒன்று டிஃப்ரென்ஸ் பாருங்கள், +3 +3 +3 +3 தான் இருக்குது. ஸோ ஹவு மெனி நம்பர்ஸ் 1 2 3 4 5 நம்பர்ஸ்னால த மிடில் நம்பர். ஸோ எக்ஸு + 6 = 60, அவ்வளோதாங்க. ஸோ அதோட ஆவரேஜ் தான் அது, புரியுதுங்களா? ஓ வாட் இஸ் எக்ஸ்?
So x equal to 60 minus 654 is the right answer. So simplest sum. ஓகேங்களா? ஸோ ஸ்டடீஸ் பொறுத்த வரைக்கும் ஸோ சிம்பிளாக தான் கொஸ்டின்ஸ் வரும். ஆனால் எஸ்எஸ்சி ஆர்ஆர்பி கவனிச்சுக்கோ. நீங்கள் வந்து நிறைய பேர் எஸ்எஸ்சி ஆர்ஆர்பி எக்ஸாம் எழுதுறதுக்கு ஆசைப்பட்றாங்க, எதுன்னு தெரியல. ஆனால் கொஷின்லாம் டஃப்பாக இருக்குங்கிறது மறந்துடாத. அந்த கொஷின்ஸ் பின்னாடி வரப்போது இது மாதிரி கொஷினை கேட்கவே மாட்டான், டிஃப்ரெண்ட்டாக கேட்பான். அதாவது சப்ஜெக்டை அப்படியே புழிஞ்சி கொஷின் கேட்பாங்க. கண்டிப்பாக நீங்கள் வந்து நிறைய ப்ராக்டிஸ் பண்ணி சப்ஜெக்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணால் மட்டும்தான் ஆன்சர் கொடுக்க முடியும். அது மாதிரி சம் வரும்போது உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். ஃபைண்ட் தி மீன். ஆக்சுவலாக மீன் தான் கண்டுபிடிக்கணும். சராசரி கண்டுபிடிங்க. டேட்டா கொடுத்துருக்கான். இது வரைக்கும் நம்ம சிங்கிளாக கொடுத்தோம். இப்போ டேட்டா கொடுத்து எப்படி மீன் கண்டுபிடிக்கிறது? ஸோ மேக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் கேன் டூ ஈஸிலி இல்லையா? மேக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து யூ கேன் சால்வ் ஈஸிலி. பட் நான் மேக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இது மாதிரியாக தான் இருக்குது. சாரி, எக்ஸு கொடுத்துருக்காங்க, எஃப்னு கொடுத்துருக்காங்க. ஹவு கேன் வி சால்வ்? ஸோ ஹவு கேன் வி டூ இட் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ ரொம்ப ஈஸியஸ்ட் சம் தான், ஒன்றும் பெரிய பேனிக்காக தேவையில்லை. பட் மல்டிப்ளிகேஷன்ஸ், அடிஷன், டிவிஷன்ஸ் வந்து கம்பல்சரி தெரிஞ்சிருக்கணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன பண்ணணுமே, டேட்டா கொடுத்தாங்கன்னா மல்டிப்ளை பண்ணிக்கோ. இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிக்கோ. ஓகேவா? ஸோ இதை ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணணும், இதை ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணணும், இதை ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணணும், இதை ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணணும். அவ்வளோதான் மல்டிப்ளிகேஷன்ஸ் வெரி. ஸோ மல்டிப்ளை பண்ணிக்கலாமா? எவ்வளோ வரும் மல்டிப்ளை பண்ணால்? ஜஸ்ட் யூ கேன் டூ இட். சரியா? இது வந்து 15, 100. ஸோ 25 × 15 இல்லையா? ஃபஸ்ட்டு நான் 25 × 10 போட்டுக்கோ, 250 ஆயிரும். ஸோ 5 125, சரி 525 125. ஸோ நான் 375 வந்துடும் இந்த ஏரியா மட்டும். ஓகேவா? ஸோ 140 again 125. ஸோ எல்லாத்தையும் ஆட் பண்ணணும் ஃபாஸ்ட்டாக. ஜஸ்ட் ஆட் பண்ணி பாருங்கள் எவ்வளோ வரும். 755 திங்க் இல்லையா? 755 அப்படின்னு வரும். ஆட் பண்ணிக்க. 755. நெக்ஸ்ட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த எஃப் கொடுத்துருக்காங்க. எஃப்பை கொஞ்சம் நோட் பண்ணுங்கள். எஃப்ங்கிறது இந்த இந்த ஏரியா இருக்குது பார்த்தீங்க, எஃப். இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கங்க. ஸோ 3 + 10 + 25 + 7 + 5 ஆட் பண்ணிங்கன்னா ஐ திங்க் 50 வந்துடும். ஓகேங்களா? 50. தட்ஸ் ஆல். ஸோ இதை வந்து டிவைட் பண்ணுறதுக்கு நிறைய பேர் டைம் எடுத்துக்குவீங்க. 755 / 50 வந்து நிறைய பேர் டைம் எடுத்துப்பாங்க. ஸோ 5 டேபிள்ஸ் போவாங்க, அப்படியே போயிட்டு இருப்பாங்க. ஸோ நீட் நாட் டு கோ லைக் திஸ். ஸோ என்ன பண்ணணும் அப்படின்னா, ஈஸியான வே, யூ கேன் மல்டிப்ளை பை 2 100 ஆக்கிங்க. அவ்வளோதான் ஆன்சர் வந்துச்சு பாருங்கள். 100 ஆக்கிங்க. 755 2ஆல் மல்டிப்ளை பண்ணுங்கள். 755 2ஆல். ஸோ 1510. ஸோ 2 டெசிமல் தள்ளி பாயிண்ட் வச்சுன்னா 15.1. புரியுதுங்களா எல்லாத்துக்கும்? 50 2ஆல் மல்டிப்ளை பண்ணிடுங்க, 200 மாறிடும். சரியா? 200 மாறலாம், ஈஸியாகிடும். 50 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் 100 மாறிடும். 750 2ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 1510. ஆப்ஷனில் பாருங்கள். நீ புதுசாக மல்டிப்ளை பண்ணி 755 × 2 மல்டிப்ளை பண்ண தேவையில்ல, ஆப்ஷன்ஸ்லேயே கண்ணுக்கு தெரியும். ஸோ 15.10 இஸ் தி ரைட் ஆன்சர். தட்ஸ் ஆல். இது மாதிரி வந்து ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டு யூஸ் பண்ணி நீங்கள் மல்டிப்ளிகேஷன், டிவிஷன்ஸ்லாம் வந்து சால்வ் பண்ணும். ஸோ டைரக்ட் மேக்ஸில் நீங்கள் சால்வ் பண்ணிங்கன்னா ஸோ இட் பிகம்ஸ் எரர் அப்படிங்கிறது டோன்ட் ஃபர்கெட். நெக்ஸ்ட் போகலாம். எனக்காவது டவுட் இருந்தால் கேளுங்க, திரும்ப எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 4 பாருங்கள். எவ்வளோ இருந்துச்சு பார்த்தீங்களா? கொஸ்டின் நம்பர் 4 எப்படி இருக்குது? ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் இருக்குது. சும்மா அந்த வாட் இஸ் மீன், வாட் இஸ் மீடியன், வாட் இஸ் மோட் அப்படிலாம் கேட்க மாட்டாங்க. ஜஸ்ட் யூ கேன் கொஸ்டினை சேஞ்ச் பண்ணுறான் பாருங்க. என்ன சொல்கிறாங்க? மீன் குரூப். Listen, the mean group of 20 items was found to be 40. So first you can understand question. The mean group of 20 items was found to be 40. See, it's easiest question ba. But இந்த answer கண்டுபிடிக்கலாம் நீங்களா. While checking, it was found that an item 43 was wrongly written as 53. Calculate the correct means. சரி, யாராவது சால்வ் பண்ணி கொடுக்க முடியுமா பாருங்கள். ஸோ உங்களுக்கான கவுண்ட் டவுன் டைம் ஸ்டார்ட் ஆகும். ட்ரை பண்ணி பாருங்கள். வாட்ஸ் ஆன்சர்?
ஓகே, லிசன். எப்படி சால்வ் பண்ணுறது பாருங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் ஆவரேஜை கிளியராக தெரிஞ்சு வச்சுக்கணும். வாட் இஸ் ஆவரேஜ்? ஃபர்ஸ்ட் யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ் ஆவரேஜ். A equal to S by N. That is the average. A equal to S by N. ஓகே, சராசரி அப்படிங்கிறது கூடுதல் டிவைடட் பை எண்ணிக்கை. Now we can find what is S. S equal to average into number. So most of the sum in the average we can calculate it by using the sum values வச்சுக்கிட்டே நம்ம சால்வ் பண்ணிடலாம்ப்பா. So this is number 20, 40. It's the average. கவனிச்சுக்கோ, இது வந்து சம்மு, இது சம்மு, இது நம்பர். அதான் என்எஸ் தான், என்எஸ். ஓகே, கிளியராப்பா? இது வந்து ஆவரேஜ் ஆக்சுவலி இல்லையா? இது ஆவரேஜ். திஸ் ஒன் இஸ் ஆவரேஜ். இது நம்பர், திஸ் ஆவரேஜ். விச் இஸ் ஈக்குவல் டு எவ்வளவு? ஈக்குவல் டு எவ்வளோப்பா? 800. 800 is the sum. Okay, 800 is the sum. Now 43 and 53, what's the difference? So 43, 53, what's the difference? It's a 10. இந்த 10 ஆல இதை மைனஸ் பண்ணிடும். மைனஸ் பண்ணினா 790. 790 divided by what's the number? 20. ஓகேவா? So 79 divided by 2. What is 79 divided by 2? 39.5 is the right answer. யாருக்காவது டவுட்னு திரும்ப கேளு. ஈஸியஸ்ட் சம் தான். ஓகே, நெக்ஸ்ட் கொஷின். ஸோ இட்ஸ் ஈஸியஸ்ட், சிம்பிள் அண்ட் ஈஸியஸ்ட் கொஷின். கொஷின் நம்பர் 5. வாட் இஸ் மீடியன்? வாட் இஸ் மீடியன்? ஸ்டார்ட். இடைநிலை அளவு என்னங்க? ரொம்ப ஈஸியஸ்ட் சம். வாட் இஸ் ஆன்சர்? ஆன்சர் சொல்லுவாப்பா. வாட் இஸ் ஆன்சர்? But no calculation, just you can say. What is answer? I think 30 seconds is enough. அவ்வளோதான். So starting you can write 9, 10, 11, 12, 14. What's the middle? The middle number is 11. Option A, 11 is the right answer. My system, எவ்வளோ டைம் எடுத்துக்க கூடாது நீங்கள். ஸோ ஆர் யூ ஸ்டில் வாட்சிங் ஆர் மொபைல் எங்கேயாவது வச்சுட்டு ஜஸ்ட் போயிட்டீங்களா? நெக்ஸ்ட் கொஷின், கொஷின் நம்பர் 6. இட்ஸ் the easiest one. You can do it. Start fast. What is median? So another some median. What is median? Answer is easiest one. What is answer? அவ்வளோதான், 9. So answer is 9. How? So you can write again 2, 5, 8. Okay, 10, 14, 16. Okay, 10, 14. What's the middle number? So middle is 8 plus 10 divided by 2, which is 9. So சொல்லலாமே, you can try it. ஸோ ஈஸியாக சொல்லலாம், எல்லோரும் சொல்லலாம், எல்லோரும் கோரஸாகவே ஆன்சர் கொடுக்கலாம். அவ்வளோ ஈஸியான ஆன்சர் இல்லையா? ஸோ நெக்ஸ்ட் கொஷின் நம்பர் 7. Question number 7. It's also easiest one. You can do it. What's the median of the first 42 natural numbers? Start பண்ணுங்க. What's the formula? The median of the first n natural number is, median of the first n natural number is என்னங்க ஃபார்முலா தெரியுமா?
மீடியன் ஆஃப் தி ஃபஸ்ட் n நேச்சுரல் நம்பர். என்ன ஆன்சர்? நேச்சுரல் நம்பர் இஸ் n plus 1 divided by 2. எவ்வளோ நேரம் பண்ணுறீங்க? ஃபாஸ்ட்டாக சொல்லாமே. n plus 1 divided by 2. So n is 42. 42 plus 1 divided by 2 is a 43 divided by 2. 43 divided by 2 is the 21.5 is the right answer. Easiest sum. ஃபாஸ்ட்டாக சொல்லாமே. கஸ்டமர் சம் தான் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன் கண்டிப்பாக. ஈஸியஸ்ட் சம்லாம் நீங்கள் சொல்லாமே ஃபாஸ்ட்டாக. நெக்ஸ்ட் போலாமா? கொஸ்டின் நம்பர் 28 டவுட் இருந்தால் கேள்வி உங்கள்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட் ஒரு தேரட்டிக்கல் சம். இது எக்ஸாமில் கேட்ட சம். இது தேரட்டிக்கல் சம் எக்ஸாமில் கேட்டது. ஓகேங்களா? ஸ்டார்ட் பண்ணுங்கள். அதாவது ஆப்ஷன்ஸே வந்து இது ஸ்டார்ட் மேட்ச் தி ஃபாலோயிங். இது மேட்ச் தி ஃபாலோயிங் கிடையாது. இந்த பக்கம் இங்கிலீஷில் இருக்குது, இந்த பக்கம் தமிழ் இருக்குது, அவ்வளோதான். வாட்ஸ் ஆன்சர்? ஃபாஸ்ட். So answer is, have any idea? Enama? C. C is not right answer. See, first of all, the median can be located graphically with the help of. இடைநிலை அளவு வரைபடத்தின் மூலம் எப்படி கணக்கிட முடியும் அப்படிங்கிறது. First of all, you can understand what is histogram, what is ogives, what is bar diagram, what is scatter diagram. First you can understand. Histogram. What is histogram? ஸோ ஹிஸ்டோகிராம் அப்படிங்கிறது ஒரு பார் சார்ட் மாதிரி தான் இருக்குது. அப்படி பார் சார்ட் மாதிரி தான் இருக்கும். சிமிலர்லி பார் டயக்ராம் ஆல்சோ சேம் பார் சார்ட். ஓகேவா? ஸ்கேட்டர் டயக்ராம் எப்படி இருக்கும்? பாயிண்ட் எங்கெங்கேயோ ஸ்கேட்டர் ஆகிருக்கும். இட்ஸ் நாட் ஸ்கேட்டர். இப்போ ஸ்கேட்டர் ஆகிருக்கு அப்படின்னா யூ கேன் ஜாயிண்ட் இட், யூ கேன் ஜாயிண்ட் இட், யூ கேன் ஜாயிண்ட் இப்படியே போகும். ஸோ வாட் இஸ் மீடியன்? இட்ஸ் எ மிடில் வேல்யூ. அதானே மீடியன்னா இடைநிலை, மிடில் வேல்யூ. மிடில் வேல்யூ எப்படி கிடைக்கும் பாருங்கள். இந்த டயக்ராம் பாருங்கள். இப்படி டவுன் ஆகும், இப்படியும் டவுன் ஆகும். ஸோ இது இருக்குது பார்த்தீங்களா? திஸ் இஸ் தி மீடியன். திஸ் இஸ் மீடியன். திஸ் டயக்ராம் இஸ் ஒகைவ். ஒகைவ் டயக்ராம்ஸ். ஒகைவ் இஸ் தி ரைட் ஆன்சர். இப்படி வரக்கூடிய டயக்ராம் வந்து ஒகைவ். கிளியர்? ஸோ டவுட் இருந்தால் கேட்கலாம். ஸோ ஹிஸ்டோகிராம்ஸ், பார் டயக்ராம்ஸ், ஸ்கேட்டர் டயக்ராம் இருக்கும். பட் ஒகைவ்ஸ் இஸ் தி இது மாதிரி ஒரு மீடியனை கண்டுபிடிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு டயக்ராம். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 9 போனால். ஈஸியஸ்ட் ஒன். வாட்ஸ் த ஆன்சர் ஆஃப் தி கொஸ்டின் நம்பர் 9? ஐ திங்க் கவுண்டிங் டவுனே தேவையில்லை, ஃபாஸ்ட் ஆன்சர் கொடுக்கலாம். வாட்ஸ் ஆன்சர் சொல்லுங்கள். ஆமாம், none is the right answer. A doctor who checked 9 patients' sugar level is given below. Find the mode value. ஸோ மோட்னா என்ன அர்த்தம்? ரிப்பீட்டடாக அந்த வேல்யூஸ் வந்து வந்திருக்கணும் இல்லையா? ரிப்பீட்டடாக எந்த ஒரு வேல்யூஸும் வரல. ஸோ none is the right answer. ஈஸியஸ்ட் சம் எக்ஸாம்பிள் கேட்டது. ஒரு வந்து அந்த ஸ்டாண்டர்ட் லெவலில் கேட்பாங்க. நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், ரொம்ப ஃபாஸ்ட்டாக நீங்கள் ஆன்சர் கொடுத்துடலாம். ஐ திங்க் கவுண்ட் டவுனே தேவையில்லை. வாட்ஸ் த மோட்? What's the mode? 5. That's all. Easiest one. இல்லை வந்து நம்ம எக்ஸ்ப்ளனேஷன் தேவையில்லை, நம்ம ஃபஸ்ட்டாக போய்க்கலாம். நெக்ஸ்ட்டு கொஸ்டின் நம்பர் 11. இந்த மோடை எப்படி டேட்டா மூலமாக சால்வ் பண்ண முடியும்? ஹவு கேன் வி சால்வ் த மோட் வேல்யூஸ் ஃப்ரம் தி ஃபாலோயிங் டேட்டா? ஸோ டேட்டா கொடுத்தேன் ஜென்ரலி வந்து சிங்கிள் இது கொடுத்தா நம்ம சால்வ் பண்ணிடுவோம். டேட்டா கொடுத்தா எப்படி சால்வ் பண்ணுறது? ஸோ சம் மேக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் தான் யூ கேன் சால்வ் இட் ஈஸிலி. You can start now. இல்லைன்னா எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சால்வ் பண்ணலாம், ரொம்ப ஈஸி தான். ஒரு ஐடியா இருக்குது, அவ்வளோதான். ஸ்மால் ஐடியாஸ்.
சி. ஸோ இது மாதிரி டயக்ராம் கொடுத்துருக்காங்க. ஸோ சைஸ் ஆஃப் ஷூஸ் வந்து 4, 5, 6, 7, 8, 9, 10. ஓகேவா? ஸோ நம்பர் ஆஃப் பேர்ஸ் சோல்ட். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் தி டேபிள் இல்லையா? டேபிள் அண்டர்ஸ்டாண்ட் பாருங்கள். ஷூ வந்து சைஸ் கொடுத்துருக்குறான், நம்பர் ஆஃப் பேர்ஸ் சோல்ட் அப்படின்னு கொடுத்துருக்கான் இல்லையா? 15, 17, 13, 21. These two numbers, which pairs is divisible? அதான் முக்கியமானது. Which pair is divisible? 7, 21 is the divisible. So the calculate the mode of following data is 7 is the right answer. புரியுதா? So need not to ask, need not to imagine, need not to predict. சார் இன்னொரு ஒரு டேட்டா 6ல் இப்போ எக்ஸாம்பிளுக்கு இது 6 இருக்குது, 12 இருக்குது, இப்படி வருமானா நீட் நாட் டு கம் இல்லையா? ஸோ மேக்ஸ் பொறுத்த வரைக்கும் இஷ்டத்துக்கு வராது, கரெக்டாக வந்து செட் பண்ணி தான் கொடுப்பாங்க. ஸோ யூ கேன் ட்ரை சம் அதர் சேம் டேட்டா ஆர் டிஃப்ரெண்ட் டேட்டா இன் யுவர் ஹோம் இல்லையா? சென்ட்ரை ட்ரை பண்ணி பாருங்கள் வேறு ஏதாவது டேட்டா இருந்தால். நெக்ஸ்ட் ஒன் கொஷின் நம்பர் 12. திஸ் இஸ் ஆல்சோ எ மோட் கிராஃபிக்கல் ஃபார்ம். அங்கே வந்து மீடியன் கிராஃபிக்கல் ஃபார்ம் பார்த்தோம் இல்லைங்களா? சிமிலர்லி மோட் கிராஃபிக்கல் ஃபார்ம் எந்த கிராஃபிக்கல் ஃபார்மில் இருக்கும்? ஜஸ்ட் யூ கேன் ட்ரை இட். இட்ஸ் ஒன் ஆஃப் தி ஒரு இல்லையா என்னது தியரட்டிக்கல் சம் தான் அது. வாட்ஸ் ஆன்சர்? அவ்வளோதான், 10 செகண்ட்லேயே சொல்லலாமே. 10 செகண்ட்லேயே சொல்லிடலாம். ஓகே, வி நோ ஆல்ரெடி வாட் இஸ் ஓகே. ஸோ ஓகே அப்படிங்கிறது மீடியனுக்கு போயிடும். ஓகேவா? ஃப்ரீக்வன்சி பாலிகான் இந்த இடத்துல வரவே வராது, மோடுக்கு மீடியனுக்கு வராது. ஸ்கேட்டர் டயக்ராம் மோடுக்கும் வராது, மீடியம் வராது. ஹிஸ்டோகிராம்ஸ் we can do it ஹிஸ்டோகிராம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ பாருங்கள், இப்படி இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஹிஸ்டோகிராம் பால் டயக்ராம் தானே. இப்படி இருக்குது, இன்னொன்று வந்து இப்படி இருக்குது, இன்னொன்று வந்து இப்படி இருக்குது, இன்னொன்று வந்து இப்படி இருக்குது. நவ் we can understand which one is mode. So modes are same values. Already we know இல்லையா? modes are same values. We can understand from the histogram or otherwise ஒரு பார் சார்ட் மூலமாக we can understand. So answer is histogram is the right answer, not wave, not frequency, not scatter diagram. Question number 13. It's a match the following. அருமையான சம், எக்ஸாம்பிள் கேட்டது இது. மேட்ச் தி ஃபாலோயிங். ஜஸ்ட் யூ கேன் ட்ரை ஈஸியாக இந்த ஆப்ஷன்ஸ் ஏபிசிடி கீழே ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா? அதை பேஸ் பண்ணி நீங்கள் வந்து கண்டுபிடிச்சிடலாம். ஈஸியான சம் தான், ட்ரை பண்ணுங்கள். இல்லைன்னா எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். So I think 30 seconds is enough. So what is the answer? So 1-dimensional, 2-dimensional diagram, 3-dimensional diagram. So first of all you can understand what is 1-dimensional. 1D, 2D, 3D என்ன அர்த்தங்க? So what is the meaning of 1 dimension is x-axis only. x-axis இருந்தால் அது வந்து 1D. ஸோ எக்ஸ் அண்ட் ஒய் ஆக்சிஸ் இருந்தால் 2D. எக்ஸு ஒய் இசட் இருந்துச்சு அப்படின்னா 3D. ஸோ நவ் யூ கேன் ஈஸிலி அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ் 3D. ஸோ 3D இஸ் தி cuboid sphere. ஈஸிலி வி கேன் அண்டர்ஸ்டாண்ட். ஸோ சி அப்படிங்கிறது வந்து 1க்கு வருது அப்படிங்க. கீழே ஆப்ஷன்ஸ் பாருங்கள். சி வந்து 1க்கு வருது அப்படின்னா எய்தர் சி ஆர் டி இஸ் தி ரைட் ஆன்சர். கிளியர்? சிமிலர்லி கிராஃப் என்னங்க? கிராஃப் ஜென்ரலி பாருங்கள், உங்களுக்கு பார்த்தே தெரியுது பாருங்கள், ஒரே ஒரு கிராஃப் தான் இருக்குது. வாட் இஸ் கிராஃப்? ஹிஸ்டோகிராம் ஆர் ஒகைவ்.
ஸோ டி வந்து 2க்கு வந்து வருது அப்படின்னா, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா சிலையும் இருக்குது, டிலையும் இருக்குது. புரியுதா? சிலையும் இருக்குது, டிலையும் இருக்குது. Now we must understand what is 1D, what is 2D. What is 1D, what is 2D. What is 1D? இப்போ தான் பார்த்தோங்க. பார் சார்ட் மட்டும் பார்க்குறோம். பார் டயக்ராம். பட் நம்ம இங்கே யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் திஸ் இன் எக்ஸ் ஆக்சிஸ், இஸ் ஒய் ஆக்சிஸ். ஸோ XY இருக்குது. XY இருக்குது. That's why answer is either C or D. பை டயக்ராம் இல்லையா? பை டயக்ராம் என்ன? பை சார்ட்டு இப்படி இருக்கும். 360 டிகிரியில் இருக்கும். இதில் எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் வரும்னா நோ. ஐ திங்க் ஆப்ஷன்ஸ் மேபி டி இஸ் தி ரைட் ஆன்சர். So first one is one dimensional pie diagram. Bar x axis y axis 2 dimensional. 3 dimensional is cubes. Already we know cube nalli 3 dimensional. Graph is y graphs, so you can understand easily. So next pola question number 14. இதெல்லாம் 10th standard இருக்கக்கூடிய அருமையான ஒரு sum. So you can do it easily. What is the answer? Yes, option B is the right answer. So answer 30 is the right answer. Easiest one. Yeah. என்ன செய்யணும்? What is cumulative frequency? Which is the cumulative frequency up to the class level 30-40? 30-40 கண்டுபிடி அப்படிங்கிறோம். 30-40 இருக்குல்ல, அதோட cumulative frequency நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா? இங்கே தமிழில் வந்து என்ன சொல்கிறாங்க, குவிவு அலைவெண் அப்படின்னு சொல்கிறாங்க. கஷ்டம்தான். ஸோ கியூமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி ஆல்ரெடி வி ஹவ் ஸ்டடிட். எவ்ரி ஒன் இஸ் ஸ்டடிடு. ஸோ 10th + 2 அது வராது, டிகிரியில் வந்திருக்கும். எந்த ஒரு ஸ்டாண்டர்ட் இருந்தாலும் எப்படி சொல்லிட்டுங்களா, கியூமுலேட்டிவ் மார்க் ஷீட் கேள்விப்பட்டிருக்கீங்களா? வரும் இல்லையா? ஸோ உங்களுடைய மார்க் ஷீட்டை ஒன்ஸ் வந்து டிகிரி கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா ஆல் செமஸ்டர்ஸ் கியூமுலேட்டிவ் மார்க் ஷீட்டை வந்து கொடுப்பாங்க. அதான் மீனிங். இப்போ கியூமுலேட்டிவ் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதுக்கு எவ்வளோ 2 தாங்க. இந்த 2வை இந்த 12ஓட ஆட் பண்ணிவிடுங்க, 14. இந்த 14 இந்த 6ஓட ஆட் பண்ணுங்கள், 20. 20 10ஓட ஆட் பண்ணுங்கள், 30. இப்போ கொஷின் கேட்டிருக்கிறது 30 to 40 தான் கேட்டிருக்காங்க. ஸோ 30 இஸ் தி ரைட் ஆன்சர். அவ்வளோதான். தட்ஸ் ஆல். இட்ஸ் கியூமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி. சப்போஸ் 60 to 70 கேட்டால் நீங்கள் ஆட் பண்ணிகிட்டே கொண்டு போகணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கங்க. ஸோ ஈஸியஸ்ட் ஒன். ஸோ லெட் பி ஸ்டாண்டர்ட். Next question number 14. Already completed. Now question is 15. See, easiest one. What's the answer of find the range of first 10 prime numbers? Start now. ஓகே, எக்ஸ்பிளைன் பண்ணலாமா? சில பேருக்கு தெரியாது, சில பேர் சால்வ் பண்ணாமல் இருப்பாங்க, அவங்களுக்காக எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ஸோ வாட் இஸ் ப்ரைம் நம்பர்? ஸோ ப்ரைம் நம்பர்ஸ் ஆர் 2, 3, 5, ஓகே, 7, 11, 13, 17, 19. I think 10 numbers. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8. Then about 23. ஸோ ரேஞ்சுனா என்னங்க? கரெக்டாக இருக்கா? 23. ஸோ 2, 4, 6, 8, 29. லாஸ்ட் நம்பர் இஸ் 29. 10 நம்பர்ஸ் வரல பாருங்கள். கிளியர்? ஸோ வாட் இஸ் ரேஞ்ச்? ஸ்மாலஸ்ட் நம்பருக்கும் பிக்கஸ்ட் நம்பருக்கு உள்ள டிஃப்ரென்ஸ் தான் ரேஞ்ச். நவ் த ஆன்சர் இஸ் 27 இஸ் த ரைட் ஆன்சர். இப்போ டவுட் இருந்தால் கேட்டுக்கோ. நெக்ஸ்ட் ஒன் சம். கொஸ்டின் நம்பர் 16.
கொஷின் நம்பர் 16 உங்களுக்கான டைம் ஸ்டார்ட் ஆகுது. Okay, what is the answer? So first of all, you must know the formula. What is the standard deviation formula? What is the standard deviation formula? Sigma equal to square root of n square minus 1 divided by 12 is the right answer. Okay, solve பண்ண answer. Here n is 7, square root of 49 minus 1 divided by 12. ஓகேவா, என்ன ஆன்சர் வருது? ஸோ 48 divided by 12. 48, so how many to 48? 48 divided by 12மா? Square root of 4 வந்துருமா? So answer is 2. Option D, 2 is the right answer. 12 4 48 இல்லையா? கிளியர்? எங்கே டவுட் இருக்குங்களா? So one of the easiest sum, that's all. So next question number 17, standard deviation வச்சு கேட்குறாங்க. I think question number 16 standard deviation முடிச்சோம். Next வந்து question number 17 variance formula தெரிஞ்சிருக்கும். அதாவது if the variance of the data is 12.25, find the standard deviation. Now you can find standard deviation formula யூஸ் பண்ண ஆன்சர். What is standard deviation formula? What is SD? So SD equal to square root of V. Square root of V. Okay. Square root of 12.25. So 12 35 square. 35 square. So 3.5 is the right answer. Workout doubt இருக்குங்களா? Easiest one. ஸோ இது மாதிரி வந்து கண்டினியூஸாக கிளாஸ் அட்டன் பண்ணிட்டே வந்தீங்கன்னா ஸோ ஆல் சம்ஸும் ஒர்க் அவுட் பண்ணிருக்கோம். ஸோ நம்ம சேனல் பார்க்குறவங்க யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு சப்ஜெக்ட் நம்ம எடுத்துகிட்டு ஆப்டிடியூடில் இம்பார்ட்டண்ட் கொஷின்ஸை டிஸ்கஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம்.